எல்லாருக்கும் வணக்கம். ஹிந்தி பேசுறதுக்கு ஆரம்பிக்கும் போது என்னதான் நமக்கு சரியான வார்த்தைகள் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு பெரிய சென்டென்சஸ் ஃபார்ம் பண்றது அப்படின்னா நம்ம ரொம்பவே யோசிப்போம். அந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே உபயோகமா இருக்கும். இதுவே குட்டி குட்டி சென்டென்சஸ்னா நம்ம ஈஸியா ஃபார்ம் பண்றதுக்கு முடியும். இந்த மாதிரி நம்ம பண்றதால நம்ம பெரிய பெரிய சென்டென்சஸை நம்மளே ஃபார்ம் பண்ணிடுவோம். எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறதுக்கு போகிறோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக குட்டி குட்டி சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் தனித்தனியான சென்டென்சஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 2-3 சென்டென்சஸாக சேர்த்து ஒரு பெரிய சென்டென்ஸாக பேசுகிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி உபயோகப்படும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அந்த சென்டென்சஸை நான் இங்கே கொடுத்துருக்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கற்றுக்கும் போது நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு பேசும்போது இருக்கும். ஈஸியாக பெரிய சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முடியும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் தூங்க போறேன் அப்படின்ட்டு சொல்றத மே சோனே ஜா ரஹா ஹூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சோ அப்படின்னா தூங்குறது. இன்னும் ஈஸியா புரியறதுக்கு இந்த குட்டி சென்டென்ஸை ஒன்று கவனிங்க. சோ ஜாவோ அப்படின்னு சொல்றாங்கன்னா தூங்க போ அப்படின்னு அர்த்தம். சோன்னா தூங்குறது, ஜாவோன்னா போன்னு மீனிங். அப்ப இதுல நமக்கு நல்லா தெரியுது சோன்னா தூங்குறது. இந்த சென்டென்ஸ்ல மேனா நான், சோனேனா தூங்க. இங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னதுனால சோனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே சோஜாரஹாஹூ அப்படின்னு சொன்னாலும் தூங்க போறேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஜாரஹாஹூன்னா போறேன் அப்படின்னு அர்த்தம். ஜானா போ, ஜா ஜா அப்படின்னு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போ போ அப்படிங்கிறது மீனிங். சோ ஜாரஹாஹூன்னு சொல்லுவாங்க, சோனே ஜாரஹாஹூன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே கரெக்டு தான். இப்போ 2வது 3வது சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த குட்டி சென்டென்ஸ் கூட சேர்த்தும் பேசலாம். எப்படின்னு இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்களேன். இங்க 1-2 மணி நேரத்துக்கு அப்படின்ட்டு இருக்கு. நான் படிக்க போறேன் 1-2 மணி நேரத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. இல்ல நான் டிவி பார்க்க போறேன் 1-2 மணி நேரத்துக்கு அப்படின்ட்டு. இந்த படிக்கிறது, டிவி பார்க்கறது அப்படிங்கறதெல்லாம் ஒரு வேர்ப், வினை சொல். அந்த வினை சொல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இப்ப படிக்கிறது அப்படின்னா பட் அப்படிங்கிறது ஒரு வேர்பு. மே பட் ரஹா ஹூ 102 घंटा அப்படின்னு சொல்லலாம். மே டிவி தேக் ரஹா ஹூ 102 घंटा அப்படின்னு சொல்லலாம். இங்க மே சோனே ஜா ரஹா ஹூ 102 घंटा அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கூட இந்த 2வது குட்டி சென்டென்ஸையும் நம்ம சேர்த்து சொல்லிடலாம். இங்க நான் தூங்க போறேன் 1-2 மணி நேரத்துக்கு. நம்ம 1-2ன்னு சொல்றோம்ல, வெறும் இங்கிலீஷ்ல 1 or 2ன்னு சொல்லலையே. அதே மாதிரிதான் ஹிந்திலையும் 1-2 அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு 102 घंटा அப்படின்னு சொல்றாங்க. 102 घंटाன்னா மணி நேரம். 102 1-2ன்னா எல்லாருக்கும் தெரியும். 1-2 102 घंटा 102 घंटाன்னா 1-2 மணி நேரம். मैं सोने जो रहा हूँ 102 घंटा। मैं बहुत थक गई यार, मैं बहुत थक गई यार। 102 घंटा मैं सोने जा रहा हूँ। 102 घंटा मैं जा रहा हूँ। मैं बहुत थक गई यार. இங்க நம்ம 1, 2, 3 சென்டென்சஸையும் மாத்தி மாத்தி போட்டு ஒரு பெரிய சென்டென்ஸாவே ஃபார்ம் பண்ணி ஹிந்தி பேசுறவங்க மாதிரியே ரொம்ப பர்ஃபெக்டா கரெக்டா பேசியிருக்கோம். யார் அப்படிங்கிற வார்த்தைய நான் பேசும்போது கவனிச்சிருப்பீங்க.
அது எப்போ எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத இந்த சென்டென்ஸோட மீனிங்ஸை எல்லாம் பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். இங்க பஹுத் அப்படின்னா ரொம்ப அப்படின்ட்டு அர்த்தம். தக்னா டயர்ட், சோர்வு. தக் கைனா சோர்வா அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம தமிழ்ல. நம்ம சோர்வா இருக்கேன்னு தான் சொல்லுவோம். சோர்வு இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அந்த மாதிரிதான் ஹிந்திலையும் அந்த டயர்டா அப்படிங்கறத, சோர்வா அப்படிங்கறத தக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூன்னா இருக்கேன், வரோம், வரேன் அப்படின்னு எல்லாம் சொல்றது மாதிரி. இன்னும் கிராமர் படி சொல்லணும்னா இது ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனால ரஹாஹோ அப்படின்னு முடிப்போம். அதுவும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் மீ அப்படின்னு இருக்கும்போது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா இப்போ நடக்குது, அது கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள், அதான் இருக்கு, இருக்கேன், இருக்கேன், வரேன் அப்படின்னு சொல்லும்போது இருக்கு, அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. வரேன், அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரஹாஹூ அப்படின்னு சொல்லி முடிப்போம். ரஹா அப்படிங்கறது ஒரு ஆணை பார்த்து சொல்றதா இருந்தா ரஹான்னு யூஸ் பண்ணலாம். இதே பெண்ணை பார்த்து சொல்றதா இருந்தா ரஹீன்னு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல மே பஹோ தக்கைஹூ அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் கை அப்படின்னா டயர்ட் அப்படிங்கிற அந்த சோர்வுங்கிற வார்த்தைய ஒரு பெண்ணா கன்சிடர் பண்றதுனால கை அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. மேனா நான், பஹுத்னா ரொம்ப, தக்கைன்னா டயர்டா இருக்கு. ஹூ அப்படிங்கறது அந்த இருக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கறதுனால ஹூ அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம். மே பஹு தக்கை ஹூ, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படிங்கிற மீனிங் இருக்கு. ஓகே, இனி அடுத்தது நம்ம யார் அப்படிங்கிறது எந்தெந்த நேரத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்ப யார் அப்படிங்கும்போது இருக்குப்பா, இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நேரங்கள்ல அரே யார் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அட என்னம்மா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மீனிங்லயும் இந்த யார் அப்படிங்கிறது வரும். அரே யார், அட என்னப்பா அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு எமோஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த யாரை எந்த எமோஷன்ஸ்க்கு கூட வேணாலும், எந்த எமோஷன் டைப்ல நம்ம பேசும்போதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அரே யார் அப்படின்னு கடுப்பா சொன்னா அடே நீங்க வேற அப்படிங்கிற மீனிங் அந்த இடத்துல வந்து வரும். ஸோ இந்த யார் வந்து எப்ப வேணாலும் யூஸ் பண்ணி பேசிக்கலாம். மோஸ்டா ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட இந்த யார் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம இந்த வாக்கியத்தை பார்க்கலாம் வாங்க. நார்மலா தான் சொல்றேன். அதான் அப்படிங்கிறதுக்கு ஹி அப்படின்னு ஒரு ஹிந்தியில ஒரு சின்ன வேர்டு இருக்கு. அது சென்டென்ஸோட கனெக்டிங் வேர்டா யூஸ் பண்ணிக்கலாம். போலான்னா சொல்றேன் அப்படின்னு அர்த்தம். நீங்க நார்மலா சொல்லல அப்படின்னா நார்மல் ஹி நஹி போலா அப்படின்னு சொல்லலாம். இங்க புதுசா நஹி அப்படிங்கிற வார்த்தைய ஆட் பண்ணியிருக்கோம். நஹின்னா இல்லைன்னு அர்த்தம். கிசினி பத்தாயா, ப்ரொனவுன்சியேஷனை கரெக்டா கவனிச்சுக்கோங்க. கிசிங்கிறத கொஞ்சம் இழுத்திருப்பாங்க, நே டக்குன்னு முடிச்சிருப்பாங்க, நே அப்படின்னு. பத்தாயான்னா சொன்னாங்கன்னு அர்த்தம். கிசினேனா யாரோ அப்படிங்கிறதுக்கு கிசினே. இதே சொல்லுன்னு சொல்றதுக்கு பத்தாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, மே பூச்னா பத்தாவோ, நான் கேக்குறேன் சொல்லு. சொன்னாங்கன்னு சொல்ல பத்தாயா, சொல்லு பத்தாவோ, சொன்னாங்க பத்தாயா. கிசினேனா யாரோ, யாரோ சொன்னாங்க, கிசினே பத்தாயா. கோன்னா யார், ஆயான்னா வந்திருக்காங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்க இல்லைன்னா யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கோன் கோன் ஆயா. இந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, நீங்க போய் கதவை திறக்கிறீங்க.
வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க? யார் வந்திருக்காங்க? அதான் கோன் ஆயா. வந்தவங்கள வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்றதுக்கு ஆயியே பேட்டியே. ஒரு 2-3 பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அவங்கள பார்த்து உங்க எல்லாரோட லக்கேஜும் எங்க அப்படின்னு கேட்போமா? அதுக்குதான் இந்த உன்லோக் சாமான் கஹாஹே. உன்லோக் அப்படிங்கிறது உங்க எல்லாரோட, லோக்னா எல்லாரோட எல்லாம் அப்படிங்கிறது தான் லோக். சாமான் அப்படின்னா லக்கேஜ். கஹாஹே சாமான லக்கேஜ் மட்டும் கிடையாது, பொருட்களை மொத்தமாவே சாமான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாமான்ங்கிற வார்த்தைய நம்ம தமிழ்லயும் யூஸ் பண்ணுவோம். பொருட்களுக்கு சாமான் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. கஹா அப்படின்னா எங்க அப்படின்ட்டு அர்த்தம். இதுவே ஒருத்தவங்களை பார்த்து உங்களோட லக்கேஜ் எங்க, உங்க பொருள் எங்க அப்படின்னு கேட்கணும்னா ஆப்கா சாமான் கஹா ஹே அப்படின்னு கேட்கலாம். இல்ல அவங்களோட லக்கேஜ் எங்க அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா वो सामान कहाँ है அப்படின்ட்டு கேட்கலாம். ये छोड़ दो மீனிங் இத விடு, இத விடு. ஏன்னா இத சோடுனா விடு, சோடுதோ அப்படின்னா விடு அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி கரெக்டா சொல்லுவோம். சோடுதோன்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் வேர்டு. ஏ கான் ஹே இவங்க யாரு அப்படின்னு கேட்கறதுக்கும் இந்த ஏவை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா ஏ அப்படிங்கிற வார்த்தைய இது, இவன், இவள் இது எல்லாத்துக்குமே இந்த ஏங்கிற வார்த்தை தான். மரியாதை கொடுத்து இவங்க யாரு அப்படின்னு நம்ம கேட்கணும்னா वो कौन है அப்படின்ட்டு கேட்கணும். இந்த சென்டென்ஸ பாருங்களேன். முதல்ல பார்த்த சென்டென்ஸோட கண்டினியூஷன் மாதிரியே இருக்கா? தூ பி சோடுதோ நீயும் விடு, சோடுதோ நீயும் விடு, தூ பி சோடுதோ. பேச்சு வழக்குல இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஹாஹா தூ பி சோடுதோ, சரி சரி நீயும் விடு. இந்த பி அப்படிங்கறது பீன்னு முடிக்காம பி அப்படின்ட்டு கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும் ப்ரொனவுன்சியேஷன். அதாவது நீயும் அப்படின்னு சொல்ற இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ நானும் வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே பி ஆவுங்கா. மேனா நான், பீனா நானும், வரேன் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஆவுங்கா அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்ப புரியுதுங்களா? நானும் அந்த நீயும்னு சொல்றது மாதிரிதான் இந்த பீய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நானும் தூபி நீயும், சோடுதோ விடு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது மேபி ஆவுங்கா. சோடுனா நான் என்ன சொன்னேன்? விடுறது. இதே இந்த சென்டென்ஸ பாருங்களேன். போறப்போ இவனையும் இல்லைன்னா இவளையும் டிராப் பண்ணிடு அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த சோடுங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா ஜாத்தே ஜாத்தே இஸ்கோ சோட் தேனா. ஜாத்தே ஜாத்தேன்னா போறப்போ, இஸ்கோன்னா இவனை இல்லைன்னா இவளை, சோடு தேனா அப்படின்னா விட்டுடு அப்படின்ட்டு அர்த்தம். இஸ்கோன்னா இவனை இல்லைன்னா இவனை அப்படின்ட்டு நான் சொன்னேன். இதே மரியாதையோட இவங்கள அப்படின்னு சொல்லணும்னா இன்கோ சோடு தேனா, ஜாதி ஜாதி இன்கோ சோடு தேனா அப்படின்னு சொல்லணும். இந்த நேரத்துக்கு சார்ஜ் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு அப் தக் சார்ஜ் ஹோ கயா ஹோகா. அப் தக் அப்படின்னா இந்த நேரத்துக்குள்ள. அப் அப்படிங்கிறது அபிங்கிற ஃபுல் ஃபார்ம் தான் அப் அப்படின்னு ஷார்ட்டா சொல்றாங்க. இப்ப எல்லாருமே அப் தான் யூஸ் பண்றாங்க. அபின்னு யூஸ் பண்றவங்களும் இருக்கிறாங்க. இப்ப அபி தக் சார்ஜ் ஹோகயா ஹோகா அப்படிங்கிறதுக்கும் அப் தக் சார்ஜ் ஹோகயா ஹோகா அப்படிங்கிறதுக்கும் ஒரே மீனிங் தான். ஹோகயா ஹோகா அப்படின்னு யூஸ் பண்றதுனால ஆயிருக்கும் அப்படிங்கிற மீனிங் வரும். ஒரு பாசிட்டிவான பாசிபிலிட்டி. ஹோகயாவோட நிறுத்தி இருந்தாங்கன்னா சார்ஜ் ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு, சார்ஜ் ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஒரு கன்ஃபார்மா சொல்ற மாதிரியான மீனிங் வரும். ஆனா இங்க ஹோகயா ஹோகான்னு சொல்றதுனால ஆயிருக்கும்
இருக்கும் அப்படின்னு அங்க ஒரு பாசிபிலிட்டி தான் வருதே தவிர அந்த கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்மா சொல்ற மீனிங் இங்க வராது. டக் அப்படிங்கிற வேர்டு எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நேரத்துக்குள்ள அப்படின்னு சொல்லும் போது, ஒரு எல்லை வரை வச்சு சொல்லும் போது டக் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. நான் 9 மணிக்குள்ள அனுப்புறேன்னு சொல்றதுக்கு மே 9 பஜே தக் பேஜூங்கா. மேனா நான், 9 பஜே தக்னா 9 மணிக்குள்ள, பேஜூங்கா அப்படின்னா அனுப்புறேன். இதே நான் 9 மணிக்குள்ள வந்துருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே 9 பஜே தக் ஆவுங்கா. மேனா நான், 9 பஜே தக்னா 9 மணிக்குள்ள, வந்துருவேன் அப்படின்னா ஆவுங்கா. உங்களுக்கு இப்ப கரெக்டா புரிஞ்சிருக்கும் தக் எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தோ கியா ஹுவா, இது ரொம்பவே சிம்பிள். அதனால என்ன, இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்குதான் இந்த தோ கியா ஹுவா அப்படின்ட்டு யூஸ் பண்ணணும். கியானா என்ன, வாட், தோ அப்படின்னா சோ, அதனால அதுக்கு அப்படிங்கிற மீனிங் வரும். தோ கியா ஹுவா அப்படின்ட்டு கேட்கலாம். இப்ப அதுக்கு என்ன, அதனால என்ன அப்படிங்கிறதுக்கு. சாக்ஷி நே கஹா மீனிங் சாக்ஷி சொல்றாங்க. என்னடா யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு கிசினி பத்தாயா அப்படின்ட்டு பார்த்தோம். பத்தாயானா சொன்னாங்க அப்படின்னு மீனிங் பார்த்தோம். சொல்லுங்கிறதுக்கு மீனிங் பத்தாவோன்னு பார்த்தோம். இப்ப என்ன புதுசா கஹான்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கஹா அப்படிங்கிறது ஃபார்மலான வேர்டு. எக்ஸாம்பிள், ஒரு ஆஃபீஸ்ல ப்ரெசன்டேஷன் இல்லைன்னா மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, யாரோ ஏதோ சொல்றாங்க இல்ல சாக்ஷி சொல்றாங்க அப்படிங்கும்போது அது சொல்றதுக்கு சாக்ஷி நீ கஹா அப்படின்ட்டு யூஸ் பண்ணலாம் அந்த இடத்துல. ஏன்னா கஹாங்கிறது ஃபார்மலான வேர்டு. பத்தாவோங்கிறது சொல்லு அப்படிங்கிறதுக்கு மீனிங் தான், அதுவும் கரெக்ட் தான். இன்ஃபார்மலா வெளியில எல்லாரும் லோக்கலா நம்ம சாதாரணமா பேசும்போதெல்லாம் யூஸ் பண்றது இந்த பத்தாவோ அப்படிங்கிற வார்த்தை. 2 வார்த்தையுமே கரெக்ட் தான். கஹா ஃபார்மலா யூஸ் பண்றது, பத்தாவோ இன்ஃபார்மலா சாதாரணமா யூஸ் பண்ற வார்த்தை. அக்கம் பக்கம்னு தமிழ்ல சொல்லுவோம்ல, அதேதான் ஆஸ்பாஸ் ஹிந்தில. கோய் பீனா ஏதாவது, ஏதாவது ரெஸ்டாரண்ட் அக்கம் பக்கத்துல இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் ஆஸ்பாஸ் கோய் பி ரெஸ்டாரண்ட் ஹே. இல்ல ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடலாம். ஆஸ்பாஸ்னா அக்கம் பக்கத்துல, கோய்பீன்னா ஏதாவது, ரெஸ்டாரண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் ஆஸ்பாஸ் கோய்பி ரெஸ்டாரண்ட் ஹே அப்படின்ட்டு கேட்கணும். இப்ப இந்த கோய்பிங்கிறது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ இருக்கும்னு தெரியும் ஆனா என்னன்னு தெரியாது அப்படிங்கிற இடத்துல இந்த கோய்பிய யூஸ் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கோய் பி ஹோ உசே அந்தர் ஆனே தோ அப்படின்னா யாரா இருந்தாலும் உள்ள வாங்கன்னு மீனிங். இப்போ இங்க பாத்தீங்கன்னா வெளியே யாரோ இருக்காங்கன்னு தெரியும் ஆனா யாருன்னு தெரியாது. அதனாலதான் யாரா இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம, அதுக்குதான் அந்த கோய்பி ஹோ உசே அந்தர் ஆனேதோ, அவங்கள உள்ள விடு, அவங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்ற மீனிங் தான் இங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கோய்பி எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இது இருக்குன்னு தெரியும் ஆனா என்னன்னு கரெக்டா தெரியாது அப்படிங்கிற மாதிரியான இடங்கள்ல இந்த கோய்பிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். சலோ வாங்க போலாம். வாங்க போலாம் அப்படின்னு சொல்றதுக்கு சலோ. இப்ப நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம், ஒருத்தவங்களை நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா
சலோ அப்படின்னு சொன்னோம்னா வாங்க போலாம் அப்படின்ட்டு அர்த்தம். இல்ல ஒருத்தவங்கள அங்கிருந்து நம்ம கிளம்ப போறோம் அந்த நேரத்துல சொல்லணும் அப்படின்னா சலோ அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஏதாவது நீங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படிங்கும் போதும் இந்த சலோவை சொல்லலாம். எப்படின்னா சலோ ஷுரு கர்தே ஹே அப்படின்னா லெட் ஸ்டார்ட் வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மீனிங் வரும். கிளம்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு நிக்கல் கயி கியா, நீங்க கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆப் நிக்கல் கயி கியா. ஆப்னா நீங்க, நிக்கல் கயி கியான்னா கிளம்பிட்டீங்களா. இதே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க கேக்குறீங்க அப்படின்னா தும் நிக்கல் கயி கியா. ஆப்னா மரியாதையோட கேக்குறது, தும்னாலும் மரியாதை இருக்கு, மீடியமான மரியாதை. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் யூஸ் பண்ணும்போது தும் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா மே பூல் கயா, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்ப ஏதாவது மறந்துட்டோம், அவங்க யாராவது ஏதாவது கேக்குறாங்க, ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா மே பூல் கயா அப்படின்ட்டு சொல்லலாம். மேனா நான், பூல் பூல் கயா அப்படின்னா மறந்துட்டேன். பூல்னா மறக்கிறது. இந்த பூல் கயான்னு சொல்லும்போது மறந்துட்டேன் அவ்வளவுதான், அது ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால பூல் கயா. இதே ஞாபகம் இருக்கு அப்படிங்கறத ஹிந்தில என்ன சொல்லுவோம், ரிமெம்பர். ஞாபகம் இருக்கிறதுக்கு யாட் அப்படிங்கிற ஒரு வினைச்சொல் வார்த்தை இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முஜே யாட் ஹே. முஜேன்னா எனக்கு, யாட்னா ஞாபகம், யாட் ஹேன்னு ஞாபகம் இருக்கு, முஜே யாட் ஹே. ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருக்கோம், இப்ப அதை செஞ்சுட்டீங்களான்னு கேட்கறதுக்கு ஹிந்தில கர் சுகே கியா. கர்னா செய்யறது, அதுதான் வினைச்சொல். கருங்கிறது வினைச்சொல், செய்யறது. கர் சுகே கியா அப்படின்னா செஞ்சுட்டீங்களா. இதே வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு காம் ஹோகயா அப்படின்ட்டு கேட்போம். நான் அப்புறமா கேக்குறேன் அப்படின்ட்டு நம்ம சாதாரணமா சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஹிந்தில மீ பாட் மே பூச்சுங்கா. மீனா நான், பாட் மேனா அப்புறமா, பூச்சுங்கன்னா கேக்குறேன். இங்க கேக்குறது ஒரு வினைச்சொல். அந்த வினைச்சொல்லுக்கு ஹிந்தில இருக்கிற வார்த்தை பூச். இதுக்கு முன்னாடிதான் ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்தோம், மே பூஞ்ச்னா பதாவோ, நான் கேக்குறேன் சொல்லு அப்படின்னு பார்த்தோம். அங்க பூஞ்ச்னான்னு யூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு அப்படிங்கிறதுனால, நடக்குது, நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால, அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால பூஞ்ச்னான்னு யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இங்க பூச்சுங்காங்கிறது ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் அப்புறமா கேக்குறேன், அது ஃபியூச்சர் டென்ஸ்ல இந்த சென்டென்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால பூச்சுங்கா அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணியிருக்கோம். நான் அப்புறமா கேக்குறேன், மே பாட் மே பூச்சுங்கா. அட்ரஸ் அனுப்பு, பதா பேஜ் தோ. அனுப்புன்னு சொல்ல பேஜ் தோ ஹிந்தில சொல்லுவாங்க. இந்த வார்த்தைய பாருங்களேன், பத்தாங்கிற வார்த்தை. பத்தான்னா அட்ரஸ் அப்படின்னு சொல்றாங்க இங்க. இதே தெரியும்னு சொல்றதுக்கும் பத்தான்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், முஜே பதா. முஜேனா எனக்கு, பதானா தெரியும், முஜே பதா. எனக்கு தெரியாது, முஜே நஹி பதா. மே கல் பதாவுங்கா, நான் நாளைக்கு சொல்றேன். மேனா நான் எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிருக்கும். இந்த கல்லுங்கிற வார்த்தை நேத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க, நாளைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கா இல்ல ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கான்னு பார்த்து அது நேத்தா நாளையான்னு புரிஞ்சுக்குவாங்க. இங்க இந்த கல் நாளை. சொல்றேன்க்கு இன்னொரு வார்த்தை இருக்குன்னு இந்த வீடியோல முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்தோம். ஒரு தடவை இங்கேயும் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. எங்க போற அப்படின்னு கேக்குறதுக்கு கஹா ஜா ரஹி ஹே. கஹான்னா எங்க, ஜா ரஹி ஹேனா
போறீங்க, போற அப்படிங்கிறதுக்கு ஜா ரஹி ஹே. இதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்கணும் அப்படின்னா ஜா ரஹி ஹேன்னு கேளுங்க. ஆணை பார்த்து கேட்கணும்னா ரஹே ஹே. நீங்க எங்க போறீங்கன்னு கேட்கணும்னா ஆப் கஹா ஜா ரஹே ஹே. இது மரியாதையோட நம்ம கேட்கறது, ஆப்புங்கிற வார்த்தையை யூஸ் பண்றது. இதே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும்னா தும் கஹா ஜா ரஹே ஹே அப்படின்னு சொல்லி கேளுங்க. பெண் கிட்ட கேட்கணும்னா தும் கஹா ஜா ரஹி ஹே. நான் மார்க்கெட் போறேன்னு எப்படி பதில் சொல்லுவீங்க? மே மார்க்கெட் ஜா ரஹா ஹூ. மே மார்க்கெட் ஜா ரஹி ஹூ பெண்ணை பார்த்து சொல்றதுக்கு. மே ஆஃபீஸ் ஜா ரஹா ஹூ ஆணை பார்த்து சொல்றதுக்கு. மே ஆஃபீஸ் ஜா ரஹி ஹூ நான் ஆஃபீஸ் போறேன் பெண்ணை பார்த்து சொல்றதுக்கு மே ஆஃபீஸ் ஜா ரஹி ஹூ. நான் ஆஃபீஸ் போகலைன்னு சொல்றதே எப்படி சொல்லுவீங்க? மே ஆஃபீஸ் நஹி ஜானா. நஹிங்கிற வார்த்தைய ஆட் பண்ணிட்டோம். ஜானா அப்படின்னா போகல, நஹி ஜானா போகல அப்படின்ட்டு சொல்றோம். நான் வருவேன். யாராவது உங்ககிட்ட கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ பார்ட்டிக்கு வருவியா அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா மே ஆவுங்கா நான் வருவேன் அப்படின்னு சொல்லணும். ஆவுங்கன்னா வருவேன், அது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு அப்படிங்கறதுனால ஆவுங்கா அப்படின்னு. சரி, இப்போ உங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க மே ஆவுங்கா நான் வருவேன் அப்படின்ட்டு, நீங்க நானும் வருவேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மேபி ஆவுங்கா. இந்த நானும் அப்படிங்கறதுக்கு மேனா நான் எல்லாருக்குமே தெரியும். நானும் அப்படிங்கிறதுக்கு மேபி அப்படின்ட்டு ஹிந்தியில சொல்றாங்க. மேபி ஆவுங்கா நானும் வருவேன். கோன் கயா. கோன் கயா ப்ரொனவுன்சியேஷனை நல்லா கவனிச்சுக்கோங்க. கவுன் கிடையாது, கோன். கோன் கயா. கோன்னா யாரு, கயானா போனது இல்லைன்னா போனாங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு யார் போனாங்க அப்படின்னு கேட்கணும்னா वो फंक्शन में कौन गया? आपका प्यारी मेरी स्ट्रेंथ है. आपका அப்படின்னு மரியாதையோட சொல்றோம், உங்களோட அப்படின்ட்டு மீனிங். மோஸ்டா இந்த சென்டென்ஸை நம்ம அம்மா கிட்ட சொல்லுவோம், உங்களோட அன்பு தான் என்னோட ஸ்ட்ரென்த்தே அப்படின்ட்டு. பியார்னா அன்பு, காதல்னு எல்லாருக்குமே தெரியும். ஆப்கா பியாரி உங்களோட அன்பு, மேரி ஸ்ட்ரென்த் ஹே மேரின்னா என்னோட ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு சொல்றோம். மோஸ்டா பாத்தீங்கன்னா ஆப்கா தும் அப்படின்லாம் ஆரம்பிச்சோம்னா ஏதாவது சொல்லும்போது சென்டென்சஸ்ல ஹேன்னு முடியும். இதே மே அப்படின்னு ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஹூ அப்படின்னு முடியறத நீங்க கவனிச்சிருப்பீங்க. சப் ஆப்கி பிளெஸ்ஸிங்ஸ். எல்லாம் உங்கள் ஆசிர்வாதம், எல்லாமே உங்களோட ஆசிர்வாதம் அப்படிங்கிறதுக்கு சப் ஆப்கி பிளெஸ்ஸிங்ஸ், சப் ஆப்கி பிளெஸ்ஸிங்ஸ் ஹேன்னும் சொல்லலாம். ஆப்காக்கும் ஆப்கி ரெண்டுக்குமே உங்களோட அப்படிங்கிற மீனிங் தான் வரும். ஆப்கா எப்ப யூஸ் பண்ணும், ஆப்கி எப்ப யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வேற ஒரு வீடியோல நம்ம சேனல்லயே இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன், ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல ஏன் ஆப்கி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிற வார்த்தைய ஒரு பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்காங்க, அதனால ஆப்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சப் அப்படிங்கிற வார்த்தையும் லோக் அப்படிங்கிற வார்த்தையும் ரெண்டுமே நம்ம ஹிந்தி கத்துக்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனா ஸ்லைட்டா டிஃப்ரென்சஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா லோக்னா எல்லாரும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் லோக் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க. ஹம் லோக் யஹா ஹே, நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம். ஹம்னா நாங்க, ஹம் லோக்னா நாங்க எல்லாரும், யஹா ஹேன்னா இங்க இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஆப் லோக் கஹா ஹே, நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஆப் லோக்னா நீங்க எல்லாரும், எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு கஹா ஹே, கஹான்னா எங்க,
கஹாஹேன்னு சொல்லும்போது எங்க இருக்கீங்க அப்படின்ட்டு வரும். இதே சப் அப்படிங்கும்போது எல்லாம், ஜெனரலா எல்லாம் அப்படின்ட்டு சொல்லும்போது சப் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் அப்படின்னு சொல்லும்போது லோக் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு இந்த இடத்துல எல்லாம் உங்கள் ஆசிர்வாதம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் தானே இருக்கு, அதனால சப் யூஸ் பண்ணிக்கலாம். சப் ஆப்கி பிளெஸிங்ஸ் ஹே.